பொன்னலம் கழனி புதுவிரை மருவி பொறிவரி வண்டிசை பாட அண்ணலம் கமலத்த விசின் மேல் உறங்கும் ஆளவன் வந்து உலவிட அண்ணல் சென்னலம் கழனி சூழ் திருமுல்லை வாங்கினாயி திருப்புகழ் விருப்பால் பன்னலம் தமிழால் பாடுவேற்கு அருளாயி பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சுன பொன்னீற்றே சென்று ஊதாய் கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலம் கயலும் திளைக்கும் நேர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆனும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமா நின்று கூத்தாடு மாவிக்கு அமுதே என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மதிமலர் சடைமுடி மன்றுளாறு முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதிநலன் நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே புடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாழி திருநாபரோ வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி உலகவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ்மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானனிகள் குலதீபமென பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர நம மகாதேவா சிச்சபேசா சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுஸ்மரமண்யம் ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகம்பினி சமேத என்னை ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னா திருப்படி மலர்களை அடைய மனமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான திருக்கோயில் வளாகத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருத்தொண்டர் புராண நற்சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்க இருக்கிறது. சேக்கரார் பெருமான் அருள் செய்த இந்த அருமையான சைவ காப்பியத்திலே திரு ஞானசம்பந்த பெருமானுடைய திவ்ய வரலாற்றை நாம் தொடர் உரையாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை நிறைவேற்ற இடம் சுவாமிகள் திரு புள்ளிக்கு வேலூர் என்ற அற்புத கஷேத்திரத்திலே வழிபாடு செய்ததும் திரு நீண்டியூர், திரு நீலூர், திரு புன்கூர், திரு பழமண்ணி படிக்கரை, திருக்குறுக்கை வீரட்டானம் என்ற அற்புத கஷேத்திரங்களெல்லாம் தரிசித்து பஞ்சவநல்லூர் என்ற அற்புத கஷேத்திரத்தையும் வணங்கி விருப்புடன் பாடல் இசைத்தார்
வேதம் தமிழால் விரித்தார். திருஞான சம்பந்த சுவாமிகள் வேதம் தமிழால் விரித்தார். இது சைவ மக்களாகி நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். வேதம் தமிழால் விரித்தார் என்ற காரணத்தினால வேதம் வடமொழியில் இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு பல நவீனர்கள் வேதம் தமிழா இருக்கு, வடமொழியில காப்பிடிச்சிட்டாங்க என்று பேசிக்கொண்டிருக்கலாம். நம்ம சாட்டை அடி கொடுக்கிறார் சேக்கரார் பெருமான். திருஞான சம்பந்த சுவாமிகள் வேதத்தை தமிழால் விரித்தார்னு சொன்னார்னா அந்த வேதம் தமிழ்ல இல்லைன்னு தெரியுது. அப்ப அது வடமொழியில் இருக்கு. வடமொழியில் உள்ள வேதத்தை தமிழால் நமக்கு கொடுத்தவர் வேதம் தமிழால் விரித்தார் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டார். அங்கே திருமணம்சேரி என்ற அற்புத கஷேத்திரத்தை தரிசனம் செய்தார். திருமணம் ஆக வேண்டிய இளம் வயதுடைய பெண்களுடைய திருமணம் தடைபட்டால் அங்கு சென்று தரிசிப்பது சைவ மரபு. அந்த வகையிலே அருமையான திருமணம் செய்து தரிசித்தார். அதன் பின்னர் திரு எதிர்கொள் பாடி என்ற கஷேத்திரம் அவருடைய அருள் விருந்தாக அமைகிறது. அது மட்டுமா திரு வேள்விக்குடி என்ற அற்புத கஷேத்திரம். இதெல்லாம் பாடிய தேவார பதியத்திரம் நான் சொல்லாம வந்துட்டே இருக்கேன். நிறைய பதியங்கள் இருக்கு. அது ஆரம்பிச்சோம்னா 100 கேசட் வேணும். திருஞான சம்பந்தர். அதனால இப்பொழுது திரு வேள்விக்குடி வந்தார். அங்கே அங்கு எழுந்திருக்கிற நாயகரை வழிபாடு செய்து வேள்விக்குடியிலே மணவாளன் சுவாமி மணவாளேஸ்வரர் என்ற அந்த திருமண குலத்தில் இருக்கிறார். அந்த பெருமான் அவரை வணங்கினார். அதன் பின்னர் திருக்கோடிக்கா என்று அந்த அற்புதமான கோடிக்கணக்கான முனிவர்கள் வழிபட்ட அந்த கஷேத்திரத்தை வந்து தரிசிக்கிறார். அங்கே திருக்கோடிக்காவில் அமர்ந்த தேவர் சிகாமணி தன்னை 7 கோடி இதழியும் பாம்பும் இசைந்து அணிந்தானை வெள்ளேன பருக்கோடு அணிந்த பிரானை பணிந்து சொல்மாலைகள் பாடினார். அங்கிருந்து கஞ்சனூர் வருகை தந்தார். கஞ்சனூர்ல அரகத்த சிவாச்சாரிய சுவாமிகள் வழுக்க காட்சி இரும்பு முக்காலில் இருந்து சிவபரத்துவம் சாதித்த செய்தி நாம் ஏற்கனவே அறிந்தது. அக்னி மலர்கள் என்ற தலைப்பில் நாம் இங்கு உரையாற்றினோம். அந்த அக்னியிலிருந்து சிவபெருமானுடைய புகழையெல்லாம் பஞ்சரத்ன ஸ்லோகம் என்ற 5 ஸ்லோகத்துல பாட மாதவ சிவஞான சுவாமிகள் அந்த பாஷ்யத்துல 2ஆம் சூத்திரத்துல அழகா 22 காரணங்களால் பரமேஸ்வரனே பரம்பொருள் என்று உயர் காயத்திற்கு உரிப்பொருளாக தசரதன் மகனை தாபிப்பியத்தனின் ஒவ்வொரு காரணமா அந்த பஞ்ச ஸ்லோகத்தை தமிழ தர மாதவ சிவஞான சுவாமி அந்த அற்புதமான கஞ்சனூரை வழிபாடு செய்து கஞ்சனூர் ஆண்ட கோவை கண்ணுற்றி இறங்கி முன்போது அற்புதமான திருப்பதிகளை பாடி அருகே இருக்கிற திருமாந்துறை அடுத்த கஷேத்திரம் அங்கும் சொற்றமிழ் மாலை சாத்தினார். திருமங்கலக்குடி அடுத்த கஷேத்திரம் அகசின் வழிபாடு செய்தது. சூரியனார் கோயில் ஆதீனத்தினுடைய கோயில் அந்த கோயில் திருமங்கலக்குடி. அங்கும் அப்பெருமான வழிபாடு செய்தார். மீண்டும் ஒரு முறை திருவியலூர் திருந்து தேவன்குடி இவற்றையெல்லாம் தரிசித்த நாயகர் அங்கிருந்து புறப்பட்டு திரு இன்னம்பர் என்ற கஷேத்திரம் அங்கும் சொல்மாலை பாடுகிறார். அதன் பின்னர் வாலி என்று சொல்லக்கூடிய குரங்கரசன் வழிபட்ட வட குரங்காடுதுறை. எனவே குரங்காடுதுறை 2 ஸ்தலம் தெரிகிறது. தென் குரங்காடுதுறை, வட குரங்காடுதுறை. இந்த வட குரங்காடுதுறை வாலி ராமாயணத்தில் காணப்படுகிற வாலி வழிபட்ட இடம் இந்த அற்புத கஷேத்திரம். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டனுடைய நாயகனார் திருப்பழனம் சார்ந்தார். திருப்பழனம் என்ற அற்புத கஷேத்திரத்திலே திருநாவுக்கர சுவாமிகள் அப்புந்திரிகளை சிறப்பித்து பாடிய அற்புத கஷேத்திரத்துல நமது நாயகனாக திகழ்கின்ற ஞானசம்பந்த மூர்த்திகள் திருப்பழனத்துல அருமையான ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிக சொல்மாலை பாடி பரவி மகிழ்ந்து அதன் பின்னர் திருவையார் வருகிறார். வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எழுதேயே பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரி தோழார். பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரி தோழார். நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொடுவார்
பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார். யாருடைய பாதத்தை தொழுகிறார்களோ பாவத்தை தீர்க்கிறார்கள். எப்படி அவரை பாடணும்? நாதாயிரம் நம்பாயிரம் நக்காயிரம் பாடினால் அந்த பாதத்தை தொழுகு பாட வேண்டிய விஷயம். எப்படி வருகிறான் அடியார்கள் முன்னார்? வேதம் மோதி அவரை சுற்றி வேதம் ஓதுகிற அடியார் இவர் பெருமக்கள்லாம் சுவாமி காட்சியும் போயிருப்பார்கள். வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது ஏறி பூதம் சூழ சிவபூதங்கள் சூழ பொலிய வருவார். அழகா வருவார். புலியின் உரிதோனா சிவமா இந்த பதியத்துல அழகா பாடுற. இந்த திருப்பணம் வழிபட்ட பிறகு சுவாமிகள் திருவையாறு வந்து சேர்ந்து விடுகிறார். அங்கு வாழ்கின்ற மெய் தொண்டர்கள் எல்லாம் அதை வரவேற்க காத்திருக்கிறார். திருவையாறு நம்முடைய இசை மக்களுக்கு ஒரு முக்கியமான கஷேத்திரம். ஏனென்றால் அப்பர் பெருமானுக்கு கைதை காட்சி கொடுத்த இடம் திருவையாறு. பஞ்சநதீஸ்வரர் 5 நதிகள் கூடுகிற இடம் அதான் திருவையாறு. பஞ்சம் என்றால் 5, தமிழ்ல 5 ஆறு, 5 ஆறுகள் கூடுகிற சங்கமத்தில் இருக்கிற திருவையாறு அழைக்கப்படுகிறது. அந்த கஷேத்திரத்திலே என் பெருமான் வழிபாடு செய்கிற சமயத்துல ஒரு அழகான மேகனா குறிஞ்சி பண்ணல ஒரு பதிகம் பாடுற. எண்ணற்ற பதிகத்தில் அது ஒன்று. மழை பெய்மிக்க வல்லமை பொருந்திய பதிகம் அந்த பதிகம் திருவையாற்று. அந்த பதிகத்தை சுவாமிகள் பாடி என் பெருமானுடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறார். அந்த பதிகத்துல ஒரு திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமே உந்தி அலமந்த போதாக அஞ்சேர் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வளமந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்று அருமையா திருவையாற்று படுத்து சொல்ல. அழகா மரங்கள்ல குரங்கு இருந்தது. அந்த குரங்குகள் மரங்கள்ல நிறைஞ்சிருக்கு. அப்பொழுது எங்க பார்த்தாலும் பெண்கள் ஆடுகிறார்கள், முழமம் கொட்டுகிறது. அது இந்த குரங்குகள் கண்ணுக்கு இடியும் மின்னலு போல காட்சி. உடனே மழை வந்துச்சு நினைச்சு அப்படியே மரத்து மேல உச்சியில் ஏறி பார்க்கு அந்த குரங்கு. அது போல நாம தான் செய்யறோம். மெய்யில்லாதவற்றை பொய்யான விஷயத்தை மெய்யென்று கருதி கொண்டு அஞ்சி அஞ்சி குரங்கு போல வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை நடத்துகிற நாம் சிவபெருமான் திருவடியை சிக்கன பிடிக்காமல் யமதூதர்கள் நம்பால் வருகிற சமயத்துல நம்மளை காப்பாற்றக்கூடியவன் சிவபெருமான் தெரியாம வாழ்கிறோம் அந்த குரங்கு போல. அப்ப நம்ம காப்பாற்றுகிறவன் சிவபெருமான் தான். எப்பொழுது புலனைந்தும் பொறி கலங்கி 5 புலங்களை ஒடுங்கிடுச்சு. பொறி கலங்கி அப்படியே ஐயா கீழே கூப்பிட கொஞ்ச நேரத்தில். புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி எங்க வரும்னே தெரியல. பேச்சு மூச்சு அடங்கி போச்சு. நீங்க யமதூதர் வராங்க, எரும மாடு மட்டும் கணக்கு தெரியும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி சிலப்பான். அப்படியே சனி மேல வந்து மூச்சுக்குழல அடைக்க போற நேரம். ஐமேல் உந்தி ஐநா சளி அது அப்படியே அடைக்கிறது. மூச்சுக்குழல அடைச்சு கொஞ்ச நேரத்துல எல்லா ஊருக்கும் போடப்போறான். புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அந்த சமயத்துல அஞ்சேர் என்று அருள் செய்வான். பயப்படாத என்று அருள் செய்ய ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் தான். மற்ற கடவுளை யமதூதர்களை பார்த்து ஓடிடுவாங்க. நமக்கு நம்மளையும் போட்டு எழுதக்கூடாது. சிவபெருமான் மட்டும்தான் வருவார். அஞ்சேர் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வளமந்த மடவார்கள் நடமாட பெண்களாக நடனாடி கொண்டிருக்கிறார்கள். முழவு அதிர மழை என்று அஞ்சி
இந்த மின்னல் கொடியாரை பற்றி மின்னலனமும் முழவத்தை பற்றி இடியனமும் தவறாக எடுத்துக்கொண்டு மழை என்று அஞ்சி சில மந்தி மந்தினா நன்றி அலமந்து பயந்து போய் இங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இங்கிட்டு பெய்தா அங்கிட்டு பெய்தா சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. அழகா இந்த பதிகத்தை படிக்க படிக்க மழை கூட்டு 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 இதெல்லாம் இந்த சர்க்கார் சொல்ல மழை விருதுக்கு மேகத்தை சேர்க்க வேண்டிய மேகத்தை கொண்டாந்து அதில் ரசாயன பொடியை தூவி கோடிக்கணக்கான செலவழிச்சு மழை வைப்பாங்க. அந்த பதிகத்தை படித்தாலே மேகராக அந்த அற்புத பதிகத்தை சுவாமிகள் அருளி செய்தார். இவ்வாறு திருவையாற்றில் அவ்வாறு அப்பெருமான் பதிந்து அருளி சுவாமியுடைய காட்சியை பெறுகிற அந்த சமயத்தில் சுவாமி நடன காட்சியை ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கிறார். திருவுள்ளத்தில் நடன காட்சி திருவையாற்று. அந்த காட்சியை அவர் தரிசித்த உடனே இன்னொரு பதிகம். அந்த பதிகத்துல அந்த பதிகம் எப்படி முடிகிறது? ஆடுமாறது வல்லான் ஐயாற்றிய மஞ்சனே, ஐயாற்றிய மஞ்சனே ஆடுகிறான் என்று ஆடுமாறு வல்லான் ஐயாற்று ஐயனே என்று பாடுகிறார். அது கோங்கு கோடல் கொங்கு குளிர் குபிளம் என்று தொடங்குகின்ற ஒரு அற்புதமான பதிகம். நேரம் கருதி அவற்றையெல்லாம் நான் விட்டுக்கொண்டே வருகிறேன். திருவையாறு தரிசித்த அந்த பிரபு அங்கிருந்து புறப்பட்டபடினார். அதன் அருகே இருக்கிற அற்புதமான சப்த ஸ்தானங்கள் என்று இன்றைய காலத்திலே பேசப்படுகின்ற அரிய ஸ்தானங்களை எல்லாம் அந்த பிரபு தரிசிக்கிறார். அவற்றிலே பெரும்புலியூர், திருநெய்த்தானம், திருமழவாடி, மழவாடி வருவதற்கு மறந்தனையோ சுந்தர பெருவாய் பொன்னார் மேனியனை துணை தோளை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிடில் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழவாடியோடு மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறேன் என்று சுந்தரம் சமைத்தார். திருமழவாடி வைரத்தும் நாத சுவாமிகள் அந்த திருமழவாடியை தரிசிக்கிறார். அங்கிருந்து அருகே மற்றொரு திவ்ய கஷேத்திரம் ஒழியாத நேசமுடன் அந்த உடையவரை தரிசிக்கிறார் திருமழவாடியில. அதன் பின்னர் அன்பில் ஆலந்துறை, திரு அன்பில் ஆலந்துறை தரிசனம் சுவாமி செய்கிறார். வடகரை மாந்துறை அந்த தரிசனம். அதன் பின்னர் சுவாமி அமர்ந்த அருடைய அழகான சூரியனும் சந்திரனும் வழிபட்ட அற்புத கஷேத்திரமாக திகழ்கின்ற திரு பருந்தினியமும், அதன் பின்னர் ஒரு அழகான கஷேத்திரம் பாச்சிராச்சராமும், திரு பாச்சிராசராமம் என்ற ஸ்தலத்தை வந்து சுவாமி வந்து அடைகிறார். அந்த ஸ்தலத்துல ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கிறான் கொல்லி மரவன். கொல்லி என்ற மலையை அரணாக கொண்ட அந்த நாட்டிலே மகாராஜா கொல்லி மரவன் என்ற சிற்றரசன். அவனுடைய ஒரே மகள் புத்திரி பலகாலம் தாம் செய்து பெற்றெடுத்த அந்த புத்திரிக்கு ஒரு நோய், முயலகன் என்ற நோய். அந்த முயலகன் நோய் என்பது வலிப்பும் ஜுரமும் சேர்ந்தது. மயக்கத்து கொடுக்கும், அப்படியே செத்தது போல கிடப்பா. திரும்ப அப்படியே வலிப்பு அப்படி கிடக்கும். இப்படி ஒரு கொடுமையான நோய். பிள்ளைகளுக்கு இந்த வலிப்பு நோயே வரக்கூடாது. காய்ச்சல் அதிகமான பிள்ளைகளுக்கு வலிப்பு நோய் வந்துடும். அந்த வலிப்பு நோயும் மயக்க உணர்வு தரக்கூடிய நோய் பேர் தான் முயலகன். மகாராஜாவுடைய புத்திரிக்கு முயலகன் நோய் வந்தா எத்தனை மருத்துவர் வருவார்? யாராலும் தீர்க்க முடியும் அந்த நோய். தீர்க்க முடியாத தீராத நோயெல்லாம் தீர்த்து அருளவல்ல திருஞான சம்பந்த சுவாமிகள் வருகிறார் இந்த செய்தி கேட்டு தினமும் மகள் அழைச்சிட்டு வருவார். திருக்கோயில் முன்னால அந்த முற்றத்துல போட்டுருவார். அதுதான் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு எல்லாம் பொறுப்பா. நீ கொடுத்த பிள்ளை இப்படி இருக்கு. நீ அம்மா கோயில் வரவும் ஒரு பெண் எனக்கு மாவளை கொடுத்தா, அவ மகா 12 வயசு ஆகுது, பேச தெரியாது, சாப்பிட தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது என் மகா பேசக்கூட தெரியலையா? அம்மா அப்பான்னு சொல்லி இப்பதான் 12 வயசுக்கு குழந்தை, பேசக்கூட தெரியாது. சாப்பிடுங்க ஊட்டிதான், அதுதான் சொல்லிட்டு அதான் அந்த பிள்ளையை கூப்பிட்டா 11 நாள் கோமதி சனிகிற வசனையில் அந்த பிள்ளை நல்லா வரும்னு சொன்னேன். அப்படி உலக வாழ்க்கையில நமக்கு
நமக்கு பழைய ஜீவனி காரணமாக நம்முடைய குடும்பத்தில் சில இப்படி நிகழும். அப்ப நாமெல்லாம் அதை தீர்ப்பதற்கு சிவபெருமான் திருவருளை நாட வேண்டும். அதை நாடுகின்ற அரசர் பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் வருகை தந்த செய்தி கேட்டோன்னு மகிழ்ச்சியோடு என்ன சொல்லுவாங்க, தன் அமைச்சர்களா பார்த்து மாநகரம் அலங்கரிமில் மகர தோரண நாட்டுமில் மகர தோரண நாட்டு மணிநீர் வாசத்தூணரும் பூரண கும்பம் ஜோதி மணி விளக்கினோடு தூபம் ஏந்தும் ஏனை அணி பெறவெல்லாம் எழில் பெருக இயற்றும் என ஏவி தானு வானவர் நாயகர் மகனார் வருமுன்பு தொழுது அணிந்தார் மழவர் கோமான். வானவர் நாயகர் மகனார், வானவர் தேவர்கள், அவருடைய நாயகர் சிவபெருமான் தலைவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர் சிவபெருமான். வானவர் நாயகர் மகனார் யாரது? வானவர் நாயகர் மகனார், வானவர் நாயகர் மகனார் யார் சொல்ற? யோசனை சொல்ற. வானவர் தேவர்கள், தேவர்களுடைய நாயகனார் சிவபெருமான், அவருடைய மகனார் யாரு? இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் இல்லையா, அவருடைய பிள்ளையா? வானவர் நாயகர் மகனார், அவருடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டு கொல்லிமழவர் அவருடைய பாதத்தை விழுந்து வணங்குகிறார். திருக்கோயில தரிசனம் செய்கிறார். வந்தா கண்கள கண்ணீர் வந்த மகள கண் அப்படியே மயங்கி போய் கிடக்கு அந்த குழந்தை. மயிலக நோயால மயங்கி கிடக்கிற குழந்தையை கண்ட ஞானசம்பந்த பெருமான் திருவுள்ளத்துல அருள் சுரக்கிறது. என்ன விஷயம்? இந்த குழந்தை சுவாமி, எங்கெடுத்து என் அருமை குழந்தை மயிலக நோயால பல வருஷ காலம் கஷ்டப்படும், உங்களுடைய திருக்கண்பாறை படணும். சுவாமி என்ன பண்ணார்? அப்படியே அந்த குழந்தையுடைய முற்றத்தில் கிடக்கிற அந்த குழந்தை பக்கத்தில் வந்தார். சுவாமி பார்த்தார். பார்த்தருடி ஒரு அழகான பதிகம் பண்ணார். அணிகிழறு தாரவன் சொன்ன மாற்றம் அருளும் கேட்டு அந்நிலையில் நின்றே பணிவளர் செஞ்சடை பாச்சில் மேய பரம்பொருளாயினாரே பணிந்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பது என்று தனிவில் பிணி தவிர்க்கும் பதிக தண்டமிழ் பாடினார் சண்பை நாதர் நம பார்வதி பதையே. இந்த செய்தியை கேட்டவுடனே சுவாமிகள் இறக்கப்பட்டு அந்த குழந்தையை முன்னாள் சுவாமி சன்னிதியை பார்த்து மணிவளர் கண்டரோ பரமேஸ்வரா, மாணிக்கும் போல உன்னுடைய கண் அந்த கழுத்து இருக்கு, தேவர்களெல்லாம் காப்பாற்றி அந்த கழுத்து இந்த குழந்தையை காப்பாற்றப்படாத. மணிவளர் கண்டரோ மாதரை, இந்த குழந்தைய மங்கையை வாட மயல் செய்வதோ, சின்ன பிள்ளை சூதுவாது இல்லாத குழந்தை, அது வாடுமாறு செய்யலாமா? அது உனக்கு பெருமையா? உரிமையோட கேட்கிறார். மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. இந்த மகுடம் உள்ள பதிகத்தை பாடுற பாட 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 பதிகம் பூர்த்தியாச்சு. திருக்கடை காப்புல அந்த குழந்தை ஜாமுனை நினைச்சிருச்சு. இதுவரை நடக்க முடியாத பிள்ளை, வலிப்பினாலும் மயக்கத்தினாலும் மயங்கி கிடந்த குழந்தை எழுந்து தந்தையுடைய பாதத்தை இந்த காட்சி அடியார்கள் காண்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு வலிப்பு நோய் வந்தா, மயக்க உணர்வு வந்தா, பேச்சு முச்சு இல்லாம கிடந்தா, இன்னும் சொல்ல போனா கோமா ஸ்டேஜ்னு சொல்றேன், அது வந்தா பதிகம் பாட வேண்டிய இடம் இந்த இடம். துணி வளர்த்தீங்கள் என்று தொடங்குகின்ற அற்புதமான பதிகம். அந்த பதிகத்தை என் பெருமான் தண்டமிழ் பாடி அந்த குழந்தையை எழுப்பிய அற்புதமான செய்தி நடந்த இடம் திரு பாச்சிராட்சிராமம், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு.
அவ்வாறு தமிழ் வேந்தர் செண்பைநாதர் அற்புதமான பதிகம் பாடினார். அந்த பதிகத்தினுடைய முதல் திருப்பாசுரத்தையும் நிறைய பாசுரத்தையும் கண்டு மேலே செல்லலாம். துணிவளரு திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேவர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாட்சிராட்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அகமறி அன்போடு தொண்டர் வணங்க ஆட்சிராமத்து உரைகின்ற புகை மணி மாலை புரைந்து அழகாய புனிதர்கொலாம் இவர் என்ன நகை மணி தன்பொழில் சூழ்தரு காளி நற்றமிழ் ஞான சம்பந்தம் தகைமணி தண்டமிழ் கொண்டு இவையேத்த சாரகிலா வினை தானே. நம பார்வதி பதையே அகர மகாதேவா. வினை சாராது. இந்த பதிகத்தை பாடினார் நமக்கு நோயெல்லாம் எப்படி ஏன் வருது? வினையால வருது. நாம செய்த வினைதான் 3 விஷயத்துக்கான ஜாதி, ஆயுள், போகம். நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு. ஜாதி கிடைக்கிறது, ஆயுள் கிடைக்கிறது, இந்த ஆயுள் காலத்துல அனுபவிக்கின்ற ஆற்றல் கிடைக்கிறது. 3 நாம் செய்த வினையினால சிவபெருமானார். ஜாதி, ஆயுள், போகம் நம்மளால மாற்ற முடியாது. அது சைவ சித்தாந்தனுடைய தத்துவங்கள்ல ஒன்று. இந்த குழந்தைக்கு ஆயுள் எப்படி போகும் அதை மாற்றி அமைக்கிறது அதிகம். ஆகவே அந்த வினையை சாரகிலா வினைதானே அற்புதமா பாடுறேன். இடம் இப்படி சுவாமியுடைய புகழை பாடி அந்த திருக்கோயில் மண்டுகின்ற பெருமானை வழிபாடு செய்கிறார். அங்கு அமர்ந்து பெருமானை வழிபாடு செய்துட்டு அங்கிருந்து திருப்பைங்கிரி என்ற சேத்திரத்தை சுவாமி தரிசிக்க வருகிறார். திருப்பைங்கிரி என்று அற்புதமான மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே நம்முடைய சுந்தரம சுவாமியுடைய வாழ்க்கையோடு இணைந்தது. திருச்சிராப்பள்ளி அருகே வாழை மரம் சலவிருட்சம். அந்த சலவிருட்சமுடைய அந்த அற்புதமான சேத்திரத்தை என் பெருமானும் தரிசிக்கிறார். எனவே திருப்பைங்கிரி தரிசனம் செய்த நாயகர் நம்முடைய ஞானசம்பந்த மூர்த்திகள் அங்கிருந்து புறப்பட்டு அதனை அடுத்து அழகான அற்புதமான மற்றொரு சேத்திரமாக திகழ்கின்ற திரு ஈங்கோய் மலை என்ற ரத்னகிரீஸ்வரர் சுவாமி ரத்ன வடிவத்தில் இருப்பார். திரு ஈங்கோய் மலை நம்ம சைவ மக்கள் எல்லாம் வழிபாடு செய்ய 3 ஸ்தலங்கள் பக்கத்தில் போகிறது. காலை கடம்பர், மத்தியான சொக்கர், மாலை ஈங்கோய்நாதர். ஒரே நாள்ல இந்த 3 தரிசனம் நாங்க யாத்திரையில செய்யணும். காவிரி தென்கரையில முதல் ஸ்தலம் திரு கடம்பந்துறை. அது தற்கால பேர் குளித்தரை. தெற்கு பகுதியில் வடகரையின் தென்பகுதி 123 ஸ்தலங்கள். வடகரையில 67 ஸ்தலங்கள். 123 ஸ்தலம். முதல் ஸ்தலம் எது கேட்டா திரு கடம்பந்துறை. அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே கோடிக்கரை போய் வேதாரண்யம் கோடிக்கரை வரைக்கும் அப்படியே தென்கரை. அந்த தென்கரையில இருக்கிற முதல் ஸ்தலம் திரு கடம்பந்துறை. காலை அந்த கடம்பன். மத்தியான சொக்கர் பக்கத்துல ஐயர் மலை, சிவாய மலை என்று அந்த ஸ்தலத்துல ஏறத்தாழ 900 படி ஏறணும். ஒவ்வொரு படிக்கு இடையில ஒரு அடி உயரம். சும்மா சாதாரண இறங்கி யாத்திரையில கூட வந்து 10 பேர் போயிட்டாங்க. எங்களால் முடியாது கொண்டு வரேன். சரி இங்க இருங்க உங்களுக்கு சேர்த்து நான் கொண்டு வரேன். 10 படி ஏற வேண்டிய படியில படுக்க வேண்டியது நம்ம வாழ்க்கை. அது மாதிரி ஏற வேண்டியது. சும்மா திருமணப்பூர் படியில சிம்பிள். அங்கே அந்த ரத்னகிரீஸ்வரர் இருக்கிற அந்த அருமையான சிவாய மலையினர் பேர் குணம்பட்டி ஆதிமந்திரம் குலதெய்வம் சுவாமி
அருமையாக வெட்டிப்பட்ட மூர்த்தி இருக்கு. சுயம்பு உயரமான மலை. நாம ஏறலாம். அங்குள்ள பட்டரசுகார காவிலிருந்து அபிஷேக தண்ணியை குடத்த ஜாமுன தொலைச்சி வேகணும் ஏறுது. அவருக்கு அது பழக்கமா இருக்கு. நாங்க மேல மூச்சு கீழ் மூச்சு கூட ஏறி கொண்டிருந்தோம். அது மத்தியான சொக்க. அதுக்கப்புறம் அங்க ராஜலிங்க மாணிக்கவாச சுவாமி, ராஜலிங்கோடைய சுவாமி பெருமாள் மேல உச்சிக்கு போன உடனே அங்க சுவாமி நம்ம களைப்பை நீக்கிறதுக்காக ஒரு சொனை இருக்கு. அந்த சொனை தண்ணியை குடிச்ச உடனே களைப்பெல்லாம் போகுது. அதை தரிசனம் எடுத்து போயிடணும். சாயந்தரம் சாயலட்ச திரு ஈங்கோய் மலை, அது மலைதான். ஆனா அந்த படி ஈஸியான படி. திரு ஈங்கோய் மலை சின்ன சின்ன படி. அந்த சுவாமி மாணிக்க வண்ட அப்படியே மரகதமா கிடைக்க சமீபத்துல அந்த மூர்த்தி காண்பின. அந்த ஊர் அந்த ஏரியா மோசமான ஏரியா. திருச்சிராப்பள்ளி ஏரியால சிவபக்தி இல்லை. அவ்வளவு ஆளே குரல் வராது. அந்த 3 ஸ்தலத்தையும் காவிரியுடைய 2 பக்கம் இருக்கு. பாலம் இருக்கு. நீச்சல் அடிச்சு போன அவசியம் இல்லை. பாலம் இருக்கு. அந்த பாலத்தின் வழியாக நம்ம பஸ்ல போய் அந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் இது 3ஐயும் ஒரே நாடு தரிசிக்கும். கேரளாவில் வைக்கம் ஒரு ஸ்தலம், கழுத்துருக்கி இன்னொரு ஸ்தலம், ஏற்றுமானூர், இந்த 3 ஸ்தலத்தையும் ஒரே நாள் தரிசிக்கணும் சொல்லுவாரு. ரொம்ப அழகா அந்த 3 கோயில். அதுபோல இந்த 3 ஸ்தலத்துல ஒன்றாக திகழ்கின்ற திரு ஈங்கோய் மலையை எம்பெருமான் சென்று சேர்வுற்றார். அங்கே ஈங்கோய் மலை நாதரை தன் இனிய தமிழ் மாலையினால சுவாமி பாடியருளி அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நேர கொங்கு நாடு போய்